வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மசாலா உதிராமல் ரொம்பவே கிறிஸ்பியான ரொம்ப டேஸ்டியான மீன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அடுத்த டைம் நீங்கள் மீன் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது மாதிரி ஒரு டைம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். திரும்ப செய்வீங்க. அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். நான் கட்லா மீன் 3/4 கிலோ எடுத்திருக்கேன். கல்லுப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்து ஒரு டைம் நான் நல்லா வாஷ் பண்ணிட்டேன் தேய்ச்சி. அடுத்தது வெறும் தண்ணியில் ஒரு டைம் வாஷ் பண்ணிட்டேன். மறுபடியும் அரிசி கழுவுன தண்ணியில் இதை ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா தேய்ச்சி வாஷ் பண்ணிக்க போகிறோம். என்ன தான் நம்ம மீன் பொரிச்சாலோ அல்லது குழம்பு வச்சாலோ பச்சை வாசனை இருக்கிற மாதிரி இருக்கும். அது போகிறதுக்கு தான் இந்த அரிசி கழுவுன தண்ணியில் நம்ம கழுவி எடுத்துக்க போகிறோம். அடுத்தது அரிசி கழுவுன தண்ணியில் கழுவிட்டு அந்த தண்ணியை வடிகட்டிட்டு வெறும் தண்ணியை ஊற்றி ஒரு அலசிட்டு இதையும் கீழே ஊற்றிடலாம். இப்போ நான் வேறு பாத்திரத்துக்கு மீனை தனியாக எடுத்து வச்சுட்டேன். மசாலா ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்கு கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்திருக்கேன். கொத்தமல்லி தழை இது போல் கொஞ்சமாக நீங்கள் எடுத்துக்கோங்க. இது போல் சின்ன சைஸ் இஞ்சி 2 துண்டு எடுத்திருக்கேன். ஒரு 15 பல் பூண்டு எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்திருக்கேன். இதை நம்ம ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் நைஸாக. இஞ்சியை தவிர மற்ற எல்லாமே நான் இதில் சேர்க்குறேன். இஞ்சியை பொடியாக கட் பண்ணி அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். இதை ஒரு 2 சுற்று விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதிகம் தண்ணி சேர்க்காதீங்க. இந்த பேஸ்ட்டை மீனோட சேர்த்துக்கலாம். அதே போல் மற்ற மசாலா பொருட்களையும் நம்ம போடும்போது எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே நம்ம ஆட் பண்ணக்கூடாது. இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 3/4 டீஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 லெமனை பிழிஞ்சு ஜூஸ் எடுத்து அதையும் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு சோம்பு, சீரகம், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை எல்லாமே புதுசாக தெரியலாம். இதுக்கு முன்னாடி நீங்கள் ஆட் பண்ணாமல் இருக்கலாம். பட் இந்த மாதிரி நீங்கள் ஒரு டைம் ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள். இதோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். கடைசியாக நான் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்க்குறேன். நம்ம மசாலா பொருட்கள் ஆட் பண்ணும்போதே அரிசி மாவு சேர்க்கக்கூடாது. அப்படி நம்ம சேர்த்தோம்னா அந்த மசாலாவோட எசன்ஸ்லாம் இந்த மீனில் இறங்காது. அதனால தான் கடைசியாக நம்ம அரிசி மாவு சேர்க்குறோம். கடைசியாக சேர்க்கும்போது ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் மீன் பொரிக்கும்போது. இப்போது எல்லாமே நல்லா கோட்டிங் கொடுத்தாச்சு. இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 1 மணி நேரம் வச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரிட்ஜு இல்லாதவங்க வெளியே கூட வச்சு எடுத்துக்கலாம். அப்படியே வெளியவே ஒரு பக்கம் ஊற வச்சிட்டிங்கன்னா ஒரு 1 மணி நேரம் கழித்து நீங்கள் பொரிச்சிக்கலாம். இப்போ நம்ம எண்ணெயில் மீனை சேர்த்தாச்சு. ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஒரு பக்கம் வெந்ததும் பாருங்கள் சுற்றிலும் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. அப்படின்னா அடியில் நல்லா வெந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். அடியில் நல்லா வேகாத முன்னாடியே நீங்கள் திருப்பி போட ட்ரை பண்ணிங்கனாலோ அல்லது டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தீங்கனாலோ மீன் உடஞ்சி போயிடும். இந்த மாதிரி மசாலாவும் நல்லா ஒட்டாது, எண்ணெயிலே பிரிஞ்சு போயிடும். அதனால் ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் நீங்கள் திருப்பி போடுங்க. இப்போ பாருங்கள் 2 பக்கமுமே சூப்பராக வெந்துடுச்சு. கலரும் அழகாக வந்திருக்கு. நம்மளோட டேஸ்டியான மீன் வறுவல் ரெடி ஆயாச்சு. நிச்சயமாக இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் 3 ஆப்ஷன் வரும். அதில் ஆல்ன்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.